வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ஜம்ப் கட்ஸ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட் இன் ஆன்லைன் கிளாஸ்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆர்வக்கோளாறு 9 PM. சார் ஹலோ சார், நான் கிளாஸ் வந்துட்டேன் சார். நானு ஏய் பாலு சூப்பர்ப்பா, வெரி குட் வெரி குட். ஓகே சார், 10 o'clock வந்துருங்களா சார்? நான் ரொம்ப சீக்கிரமா கிளம்பி உட்காந்துட்டாருப்பா ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸுக்கு. ஹலோ சார், நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். நானு 10 o'clock தான் கிளாஸ் அப்படின்னு மறுபடியும் ரிமைண்ட் பண்ண கால் பண்ணேன். சூப்பர்ப்பா, ரொம்ப அட்டென்டிவா இருக்கீங்க. ஒன்ன மாதிரி எல்லா பசங்களும் இருந்தா எனக்கு ரொம்ப வசதி தெரியுமா? வரேன்பா. ஓகே சார், தேங்க் யூ. ஹலோ சார், கிளாஸ் ஸ்டார்ட் ஆக 15 minutes தான் இருக்கு. ஜஸ்ட் ரிமைண்டர் இருக்க உங்களுக்கு கால் பண்ண நானு. அட பாலு, என்னப்பா நிமிஷத்துக்கு 300 வாட்டி கால் பண்றேன். நான் கரெக்ட்டா டான் 10 மணிக்கு வந்துருவேன். சரியா? கால் பண்ணாத, நானே வந்துருவேன். எஸ் சார், தேங்க் யூ சார். சரி. அப்படியே ஐயோ போச்சு. அரிசி தண்ணி லைட்டா இன்ஜிருக்கு நினைக்கிறேன். போச்சு, கிளாஸ் வரல. ஹலோ சார், டைம் சார், நீங்க வரது 1 minute லேட் ஆயிடுச்சு. நீங்க வரதுனால கிளாஸஸ்ல ஒரே நாய்ஸா இருக்கு சார். பட் டோன்ட் வரி சார், கிளாஸ்ல பேசுறீங்க ஒரு பேரா நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நீங்க வந்தா உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். டேய் முட்டா பைய பாலு, அறிவு கிட்ட கூமுட்டியாடா நீ. ஏன்டா எரும மாடு, ஒரு வாட்டி சொன்னல நான் வரேன்னு. அறிவு கிட்ட தரமா மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்க. முட்டா பையல லூசு பையலடா நீ. ஏன்டா மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்கா, களிமண் இருக்காடா உனக்கு? போறேடா நாயே. ஆமா, ஒரு லிமிட் தான். அம்மா பாசம். ஓ, அம்மாவும் கூட இருப்பாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. டிஸ்டர்ப் பண்ணாத. ஓடி. கிருஷ்ணா, வாட் ஹேப்பன் பா? சார், நதிங் சார். ஓகே. அண்ட் அப்துல் கலாம். கிருஷ்ணா, உன் ஜட்டி எனக்கு துவைக்க போடல. ஜட்டில 3 மாசம் வச்சு நான் போட்டு டிஸ்டர்ப் போடி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். போடி, அம்மாவே சொல்றாரு. சில பேர் அவங்க அம்மா அப்படி பேசுவாங்க. சார், she is my mother sir. I have all the rights to call. You please carry on. Okay. The dream. ஏய், உனக்கு என்ன தண்டி வேணும்? சாப்பிடாடா. இந்த பைத்தியக்காரன் பேச்சறான கேட்டுட்டு இருக்கேன். என்ன சாப்பிட கூப்பிடுறியா? டேய், உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன்டா. மீன் குழம்பா? ஏய், ஆன்லைன் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ண முடியாது. போடா. தட்டல எடுத்து வெடி வரேன். மீன் குழம்புல ஓடிட்டாரு. நெட்வொர்க் இஷ்யூவா? ஐயோ, ஆமா, இது வந்துருச்சு. அடச்சி, நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குதே. அடச்சா, இப்பயும் வரல. பாத்ரூம்ல போனா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்க வர மாட்டேங்குதே. வேற எங்க தான் போறது? லைட் மோட்ல போட்டு இப்ப சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. சரி, ஒரேடியா உச்சத்தை போய் பாத்துருவோம். இப்ப சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. ஐயா, இப்ப சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. கிடைச்சிச்சு. அட்லீஸ்ட் ஒரு பண்டாவது கிடைக்குதே. டேய் பாலு, ஹாய். என்னடா ஆன்லைன் கிளாஸ் யாருமே வரல? நம்ம தான் ஃபர்ஸ்டா? டேய் ஸ்ரீதர், அத நான் உன்கிட்ட கேக்கணும்டா. கிளாஸ்லாம் முடிஞ்சு 1 hour ஆகுது. நீ என்னடா இப்போ வர? டேய், போன்ல சிக்னல் கிடைக்காம சுத்திட்டு இருந்தேன்டா. இப்பதான் கிடைச்சிச்சு. நீ என்ன சிம் யூஸ் பண்ற? வோடாஃபோன் யூஸ் பண்றேன். வோடாஃபோன்ல யூஸ் பண்ணா வாழ்க்கை பூரா நீ ஓடிட்டு தான் இருக்கணும். போய் வேற ஏதாவது சிம் வாங்கி போடு. சரி, நான் போய் என்ன பண்றேன், புதுசா பிஎஸ்எல் சிம் வாங்கி போட்டு ஆன்லைன் கிளாஸ் வரேன். அதுக்கு ஓட. அது சும்மாவே இருந்தல்ல. நான் சொல்றது இந்த ஃபார்முலா போட்டு இந்த ப்ரொசீஜரை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சி ராமானுஜத்தை மிஞ்சிடலாம். யோ ஓதியா ரகு சார், நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இந்த சமம் புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். எல்லாத்தையும் எழுதிட்டேன் சார். எழுதிட்டியா? நான் எழுத சொல்லியே. உனக்கு என்ன புரிஞ்சு சொல்லு. போர்டு சார், இப்ப போர்டு சரியா தெரிய மாட்டேங்குது சார். தெரியலையா? ஆமா சார். என்ன ரகு சொல்ற? உனக்கு தெரியாம எல்லாம் நடத்திட்டு இருந்தா ஐயோ பாவமே. இங்க இப்ப தெரியுதா ரகு? இப்பயும் தெரிய மாட்டேங்குது சார். இப்பயும் தெரியலையா? இப்ப தெரியுதாப்பா? இல்ல தெரியல சார். இப்ப தெரியுதாப்பா? சுத்தமா தெரியல சார். என்னடா இது? இந்த ஒரு நிமிஷம் இருப்பா. இப்ப தெரியுதாப்பா? சார், நீங்க காட்டுறீங்கன்னு தெரியுதா, ஆனா என்ன எழுதுறீங்கன்னு தெரியல சார். இதுவும் தெரியலையா? ஆமா, இந்த ஒரு நிமிஷம்பா. இப்ப தெரியுதாப்பா? தெரியுது சார், ஆனா நீ இல்லன்றது நல்லா தெரியுது. எங்க ஒழிச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா பின்னாடி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு வராம பாரு. ஸ்நாக்ஸா? ஏண்டா என்ன ஏமாத்துறியா? உன்ன மாதிரி எத்தனை பேர் பாத்துருக்கேன் நானு. ஏன் சார், பையன் கிளாஸை கவனிக்க மாட்டான். நீங்க பார்த்து சும்மா உட்காந்துருக்கீங்க. சாரி சார், அதான் நீங்க இருக்கீங்களா? டேய், நீ மட்டும் கிளாஸ் கவனிக்கலாம் வச்சுக்கேன். அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போய் மொத்த சிலபஸ் முடிச்சிருவேன். பரவாயில்லையா? வேணாம் சார். வேணால, ஒழுங்கா கவனிக்கணும் சார். சொல்லுவீங்க. டேய், இவர் யாரு எதுக்கு வந்துட்டு போறாரு? That is indigenous service to air missile. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அப்படியே வரிசையா விடுவாங்க. டேய், நான் கஷ்டப்பட்டு ஒரு பாடத்தை நடத்திட்டு இருக்கேன். நீங்க என்ன கொட்ட ஆனா வந்துருவாங்க. எல்லா பழம் தெரியுது.
So students, that's all for today. So I think we can wind up the class now. Sir. One doubt, sir. Yeah, Bolu, come on. Sir, what is the difference between differential calculus and integral calculus, sir? Integral calculus and differential calculus. Okay. முடியற டைம்ல You're asking about the differentials and integral differences about differences between the differential calculus and the integral calculus, sir. Okay, Bolu. Differential calculus is different calculus. It's totally different. And integral calculus is integration calculus. So, Balu, are the doubts clear? Sir. I have another doubt, sir. Come on, Balu, come on. I'm here for. What is the difference between analytical geometry and geometry, sir? What? Differences between analytical geometry and geometry. That's very good question, Balu. In 1928, there was called analytical geometry and geometry. Analytical geometry is a geometry which is analyzed by C. Ramanujam, mathematician, you know. He analyzed the geometry and it turned as analytical geometry. When he didn't analyze, it just turned as just geometry. That's it. One more. Tell more, sir. Tell more. I'll write. Okay. For example, I'll tell you one thing. If you just draw a circle means it's geometry. But if you analyze and draw a circle means it's analytical geometry. That's it. Understood, right? Yeah, okay. Then let's wind up the class. Sir, I have another doubt, sir. Please, sir. Sir, what is the difference between Nataraj geometry box and Camlin geometry box? Both the geometry box are same. But the difference is, this name is Nataraj and this name is Camlin. So, there are name differences. You see, Nataraj, Camlin. Okay, Nataraj is lesser in cost. Camlin is costly. So, rich. this is the first difference. The second difference is, the compass of the Nataraj is very hard. The compass, the legs of the compass is very hard to spread in Nataraj. But in Camlin, it is very easy to spread. Oh, okay. Day 2. Why Faber-Castell is very costly in a society, sir? Only people from rich people do use Faber-Castell. 2 நாள் ஓடிச்சா? Students, பேட்டரி செலிப்ரேஷனா நடக்குமா அப்படிலாம்? சில பேர் தெரிஞ்ச விஷயம். நம்ம சரவணனுக்கு இன்னைக்கு பர்த்டே. டேய் சரவணா, என்ன சமோசா வாங்கி தரடா சரவணா. சோ, கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஹேப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஏன் அப்படி இருக்காரு அவரு? மோகத்துல Happy birthday dear Sarvana. Happy birthday to you. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. சரவணா, இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஹாப்பியா? ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சொன்னா குரூப்பா சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. சரவணா பேச கேக்குதா? ஏதாவது பேசுப்பா. போடா லூசு. ஐயோ அடப்பாவத்த. Good morning, guys. Good morning, ma'am. You all finished the assignment yesterday? Yes, ma'am. We finished, ma'am. Let's move to the next chapter. Ma'am, your hearing is so beautiful, ma'am. Thank you. Ma'am, also Sari looks brutally beautiful, ma'am. Oh, thank you so much. Okay, sir. Ma'am, Tell me, Balu. ma'am, that is, Come on, tell me. ma'am, you're very nice, ma'am. Balu, my sweet. Thank you, Chalapati. Yes. Ma'am, you're beautiful, ma'am. Bindu, we love you, ma'am. Morning class coming on. Till yesterday, we saw the 9th chapter, and now we are moving to the next chapter, reproductive system. எல்லாம் ரெடி ஆயிட்டோம். உட்கார்ந்திருக்கீங்க. அவர் இன்னும் அப்படியே தான் உட்கார்ந்திருக்காரு. reproductive system இது முழுக்க நம்மள பத்தின ஒரு கதை. ஆமா சார், reproductive system இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்ல போறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எஸ். reproductive system அப்படினா ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்தது தான். come on guys, let's do this. அந்த ஆணினமும் பெண்ணினமும் சேரும்போது தான் ஒரு புதுசா ஒரு இனம் உருவாகுது. 20,000 views, come on guys, and 5,000 comments போயிட்டு இருக்கு. Let's do this guys. இந்த process எப்படி நடக்குது அப்படினா 20,000 views போயிட்டு இருக்கு, 10,000 likes வந்திருக்கு. Come on guys, let's go for 15,000 likes. 1 minute ஒரு கால் வந்துருச்சு. Wow, Vinod 10,000 rupees super chat பண்ணிருக்காரு. Wow, Vinod ரொம்ப தெளிவா நடத்துறீங்க சார். இந்த அனுபவம் ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப நன்றி சார். சரிப்பா. ஆமா, நான் தூசங்கா சொன்ன புதுசா ஒன்னு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். கொரோனா முடிஞ்சோன ஜாயின் பண்ணிக்கிறேன். கணேஷ், நீங்களும் வா. கணேஷ், மாசம் 3,500 rupees fees பா. So again, back to the topic. Yes sir. Jackson, are you attentive? Yes, we are attentive to the class. Female looting sir, அங்க இருந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஞாபகத்தை பத்தியா? Female reproductive system பத்தி பார்த்தோம் அப்படினா, let's go for 1 lakh views. Come on guys, let's do this. என்ன பண்றாரு? ஆன்லைன்ல இல்ல கேம் விளையாடிட்டு இருக்காரா? சார், ஸ்கூல் பிரின்சிபல் சார். எஸ் சார். ஒண்ணு இல்ல, நீங்க ரொம்ப நல்லா நடத்துறீங்க. எங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார், let's do this. Let's go 2 lakh views. லைவ் போட்டு விட்டுருக்காரு. Come on guys. Okay sir. நான் இந்த ஸ்கூல்ல விடப்பட்டு அந்த ஸ்கூல்ல வந்துறேன் சார். Thank you sir. Lakhs and lakhs வந்து டொனேட் பண்ணுங்க. உங்க யாருக்குமே இந்த டாபிக் கிடைக்காது. அந்த நியூக்ளியஸ், அந்த அணு, அந்த ஆட்டம் எல்லாமே எல்லாம் டிராவல் ஆகுது. அது ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஸ் ஆகும்போது, சாரி இன்னொரு கால் வருது. யார் பண்ணீங்க? உங்களுக்கு என்னப்பா வேணும்? ஏமா தொடர்ந்து கிளாஸ் நடத்துமா டிஸ்டர்ப் பண்றீங்க? சார், லைவ் ஸ்ட்ரீம்ல வேலை லெவல் பண்றீங்க
சார் நீங்க லைவ் ஸ்ட்ரீமா? ஆமா சார் அவன் ஸ்டூடண்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஏன் ஸ்டூடண்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானா? நான் நடத்துறதையா? அட ஆமா சார். யார் அவன்? ஜாக்சன் சார், ப்ளே பாய் ஜாக்சன். ஆமா சார். ஜாக்சன் சார் என்ன பாடம் நடத்துறத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கியாமா நீ? ஆமா சார். நீங்க ரீபோர்ட் சிஸ்டம்னு ஒரு டாபிக் எடுத்தா அது கேக்குறதுக்கு ஸ்டூடண்ட்ஸ் சொல்லாமா சார்? அதான் நீங்க நடத்துற மொத்த டாபிக்மே நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் சார் யூடியூப்ல. அட பாவி என்னடா பண்ணி வச்சிருக்க நீ பாவி பையல. ஏன்டா மார்த்த வாங்குற? ஏன் சார் ஏதோ நீங்க ஸ்டூடண்ட்ஸ்னால உங்களுக்கு பர்சனல் நடத்திட்டு இருந்தேன். நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி உலகத்துக்கு காட்டிட்டு இருக்க. அப்படி இல்ல சார். நான் சொல்ற விஷயம் கேளுங்க. இந்த மாதிரி டாபிக்லாம் சப்ஜெக்ட்ல வரும்போது எந்த வாத்தியார் எந்த ஸ்கூல்ல நடத்துறாங்க சொல்லுங்க. நடத்துறது இல்ல சார். கோடியில ஒரு வாத்தியார் நடத்துறாங்க சார். அந்த கோடிக்கணக்கான பேர் காட்ட வேண்டாமா? அதான் சார் மொத்த ஸ்டூடண்ட்ஸ் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இப்போ எல்லா ஸ்டூடண்ட்ஸ் இத பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இதெல்லாம் என்னன்னு தெரியும். சமூகத்தினால மாற்றங்கள் ஏற்படும் சார். நீ எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போற மட்டும் நல்லா தெரியுது. இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் பாருங்க. ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கீட்ஸ்அப்ஸ் எல்லாத்துலயும் நம்ம ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்க போறோம். அப்படியேடா நம்ம தான் ட்ரெண்டிங்ல ஆயிருமா? எஸ் சார். நான் பண்றது கரெக்ட் தானா? எக்ஸாக்ட்லி சார். அப்ப இன்னும் நல்லா பேசுவேன் நானு. கமான் சார். அதுதான் சார் பசங்க பாரபரசம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆர்மிங் சார். இப்ப பாரு விட்டு விளாசறோம். ஐயோ அப்படியே பார்த்தா சொல்லலாம் சார். ஃபேமிலி ஃபைட். ஓ ஆன்லைன் கிளாஸ் இதுவரையும் இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. சோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து உப்பு இல்லன்னு சொல்லுவாங்க. சார் பரவாயில்லை சார் நீங்க இருங்க சார். வீட்ல சண்டை. அப்பா கிளாஸ் போயிட்டு இருப்பா. மைக் ஆஃப் பண்ணுங்க. பேசிட்டு இருக்கேன். வீடியோ கால்ல இருக்கேன். காரத்தை போடு. இல்லட்ட வீட்டு வெளிய போடி. நீ வெளிய போ. நான் வீட்டு வெளிய போடுமா? அம்மா சொல்றது கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குமா? பையன் பேர் அவன் சண்டை போடுங்க. இறங்கி சண்டை போடுங்க. மூடிட்டு போடி. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? படிக்காமல ஃப்ரெண்ட்ஸ் கால்ல போட்டுட்டு இருக்கியா? இல்லப்பா. ஏய் பா வேணாம். ஏய் என்னடா எமோஜி பாத்துட்டு இருக்கீங்க எல்லாம்? சிப்படி. சார் நீங்க சார் படிக்கிறீங்க. நீங்க ஸ்டூடண்ட் இல்ல டீச்சர். மறந்துட்டேன். ஸ்டூடண்ட்ஸ் எதுக்கு 5 பேரும் பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், ஒரே சமயத்துல பேசக்கூடாதுடா படிச்ச முட்டாளுங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அவரு பாருங்களேன் எல்லா கேரக்டரும் அவரே பண்றாரு. ஆனா அந்த ஃபீல் வரவே மாட்டேங்குது. இவர் தான் எல்லா கேரக்டரும் தெரியும். அது எல்லாமே வேற ஒரு கேரக்டரா தான் தெரியுது. நம்ம கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. ஏதோ அந்த பாலுன்ற கேரக்டர் அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்கு. யூனிக்கா இருக்கு எல்லாமே. அதாவது இவர் தான் அந்த இதுன்னு தெரியல. டீச்சராவும் அவர் தான் இருக்காரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸாவும் இருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ரீப்ரொடக்டிவ் சொன்னது உண்மையா ஸ்கூல்ல நடத்த மாட்டாங்க. அது உண்மையாவே அது நமக்கு புரிய. ஏன்னா எப்படி சொல்லி தருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் சாய்ஸ்ல விட்டுருங்கன்றுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து பயாலஜி குரூப் கிடையாது, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சொல்லுவாங்க பயாலஜி இது ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நடத்தவே இல்லை, நடத்துவாங்கன்னு நானும் ஆசையா இருந்தேன். ஆமா நிறைய நடத்த மாட்டாங்க. நடத்துறாங்களான்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்